வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்ன இருக்குது, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பையர்ஸ் அதிகமாக இருந்தாங்களா, மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்களா, அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட சைக்காலஜி என்னங்கிறத பார்ப்போம். அண்ட் அதை பார்க்கும்போதே நம்ம வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூட கம்பேர் பண்ணுவோம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் எப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற அதாவது ஆப்ஷன்ஸில், கால் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, புட் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ ஆர்டர் இருக்குது, அண்ட் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 24,900 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் கூடியிருக்கு. ஆனால் அதே சமயம் நமக்கு 25,000 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக கூடியிருக்கு. அப்போ இதோட எஃபெக்ட்லாம் வந்து மார்க்கெட்டில் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டா பார்ப்போம். அண்ட் எஃப்ஐஐனா நமக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு கேஷ் மார்க்கெட்டில் அவங்களோட இன்வெஸ்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஸோ இதனால மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எஃப்ஐஐ டேட்டா அண்ட் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் டேட்டா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம். நாளைக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்ட்ராங்கான கேப் அப் நமக்கு என்னென்ன எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டிலே நமக்கு இது தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வரும்னு சொல்லி. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியில் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது நமக்கு 108-106 பாயிண்ட்ஸ் கேப் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு நிஃப்டியில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 300 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக கிஃப்ட் நிஃப்டியில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் வந்ததை விட ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான புஷ் இருந்திருக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில். ஸோ யூஸ்வலாக இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் தான் இந்த வந்து கேப் அப் அப்படிங்கிறதே வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டியில் பார்க்கும்போது 300 பாயிண்ட்ஸ் அண்ட் நிஃப்டியில் 300 பாயிண்ட்ஸுங்கிறது ஒன் டே ஆவரேஜை விட அதிகமானது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 300 பாயிண்ட்ஸ்க்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனாலும் இன்றைக்கி டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 தான். ஸோ நிஃப்டியோட மூவிங் ஆவரேஜே க்ளோஸ் டு 150 and 200 தான். ஸோ அந்த பாயிண்டோட ஆசிலேஷன் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கேப் அப் மட்டுமே மார்க்கெட்டில் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்புங்கும்போது இது ரொம்ப ரொம்ப அதிகமாக, அதாவது எப்பயுமே இருக்கிறத விட நிஃப்டிக்கு வந்து ரொம்ப அதிகமாக மார்க்கெட் மேலே போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னா அகைன்ஸ்ட் சம் இந்த இடத்துல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதாவது 24,600க்கும் 24,900க்கும் நடுவில் ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த 300 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதில் பெரும்பாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டிங்கு ஸ்லோவாக வந்து இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். அண்ட் இந்த கேப் ஃபில்லிங் வந்து கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே ஒரு தடவை நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரத்துக்குள்ளே நம்ம 2 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒன்று, மார்க்கெட் இப்படி 25,000 தொட்டுட்டு கீழே வரலாம். ஒன்று. ரெண்டாவது, இங்கிருந்தே கண்டினியூஸாக டவுன்ஃபால் ஆகலாம். இது ரெண்டில் எதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மார்க்கெட்டில் வந்து இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நமக்கு 25,000 போகிறதுக்காக தான் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு இப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு இப்போ நமக்கு பார்க்கும்போது 25,000 அண்ட் இந்த 25,000 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் கூட. ஸோ இப்போதைக்கு ஒரு கேப் அப் வராமல் 25,000 தாண்டறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். செகண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வந்து இதுதான் நமக்கு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் வந்து 24,800. ஸோ இந்த 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் நிஃப்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போது நாளைக்கு மேபி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு 25,000 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி அட்லீஸ்ட் நமக்கு இந்த லெவலாவது வரணும், 24,600. ஏன்னா அப்போனா தான் இந்த கேப் ஃபில்லிங்கிற கான்செப்ட் நடக்கும். ஸோ இந்த கேப் ஃபில்லிங் வந்து நாளைக்கு நடக்கலைன்னா கூட இந்த வருகின்ற நாட்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸில் திருப்பி வந்து அந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் டவுன் ஃபாலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருங்க. ட்ரெண்டு கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வர்றது தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொறுமையாக மேலே போய் நம்மளோட 25,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது நமக்கு 25,000
அண்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு நமக்கு சொன்னோன்னா 24,800 அண்ட் 24,800லேருந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா நிஃப்டிக்கு மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் எது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 24,600 வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்து இதோட நிஃப்டியோட நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இது நமக்கு நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆகஸ்ட் 21 தான் நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால 25,000 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 25,000 அதிகமாக இருக்குங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் 24,800 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். இதுதான் நமக்கு சொல்கிறது, ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஏ சேஞ்ச், அதாவது இந்த ஓஏ சேஞ்ச் இப்படி ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். பட் இந்த ஓஏ சேஞ்ச் ஆக்டிவேட் பண்ணால் நமக்கு என்ன தெரியுதுன்னா 25,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குன்னா, மார்க்கெட்டில் இன்றைக்கி ஓஏ சேஞ்ச் மட்டும் ஆல்மோஸ்ட் லைக் 50%. அதாவது இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 48 லட்சம் தான் குவான்டிட்டி இருந்துச்சு 25,000 கால்ஸ். அதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி மொத்த கால்ஸ் பார்க்கும்போது ஒரு 57 லட்சம் கூடி மொத்தமாக 1 crore பக்கம் காலில் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக மார்க்கெட் இவ்வளோ தூரம் 25,000 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் கேப் அப் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே போகும். அப்படி இல்லைன்னா 25,000 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நமக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவு. அதே சமயம் நம்ம நிஃப்டி 50யோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் பார்த்தோம். நிஃப்டி 50யோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் பார்த்தோம்னாலும் நமக்கு என்ன தோணுதுன்னா, மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கீழே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வேல்யூ வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 24,884. அதே சமயம் நமக்கு வந்து இந்த வருஷம் இந்த மாதம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 24,973 இருக்குது. ஸோ ஏறக்குறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை நம்ம கவனிக்காமல் இருப்போம். ஸோ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸை டிபெண்ட் பண்ணியும் இருக்குது. ஒன்னொன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் வியூவில் நம்ம இந்த அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஆட் வருது. அதாவது நம்ம வந்து ப்ரீமியம் எடுக்கலை. என்ன அப்படின்னா நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர் சைட்ஸில் இல்லைனா லைக் இந்த புரோக்கர் சைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் வியூ தேவைப்படுற இண்டிகேட்டர்ஸ் லைக் எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து ட்ரேட் வியூவில் எடுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா ட்ரேட் வியூவில் பேசிக்காக இருக்கிற ஒரு 3-4 இண்டிகேட்டர்ஸ் வச்சு உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புரோக்கர் சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அதை யோசிங்க. ஓகே, அடுத்து நம்மளோட சென்செக்ஸ். இப்போ நமக்கு சென்செக்ஸில் பார்க்கும்போது சென்செக்ஸுக்குமே நமக்கு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துச்சு. அண்ட் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட் லைக் 1000 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சென்செக்ஸ்லேயும் 1000 பாயிண்ட்ஸுங்கிறது டெய்லி ஆவரேஜை விட அதிகம். ஸோ சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 600 to 500 பாயிண்ட்ஸ் வந்து டெய்லியுமே மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஆவரேஜை விட ஆல்மோஸ்ட் லைக் டபுள் த டைம் இருக்குது. அண்ட் இதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படிங்கிறனால சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் இதை தாண்டி கேப் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சென்செக்ஸில் நாளைக்கு பொறுத்தளவு மார்க்கெட் வந்து 82,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலுமே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அப்போ சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சென்செக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் எக்ஸ்பைரி டே. ஸோ அப்படிங்கிறனால மேபி மார்க்கெட் வந்து கீழே வரலாம். அண்ட் சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு 81,500 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், 81,500. ஸோ இதுதான் நமக்கு சென்செக்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டான ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறதாக இருந்தால் நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறத மறக்கக்கூடாது. ஓகே, அண்ட் நாளைக்கு வந்து மேபி நிஃப்டியோடதும் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டே வரும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் நாளைக்கு டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ சென்செக்ஸில் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது 81,500 தான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இன்கேஸ் சென்செக்ஸும் கேப் அப் வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 82,000 தான் சென்செக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 82,000 நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல மார்க் பண்ணலாம். 82,000. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு 2 ரெசிஸ்டன்ஸ் 81,500ம் 82,000 தான் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், அதுவும் சென்செக்ஸ் முக்கியமாக.
அண்ட் டவுன்ஃபால் ஆகும்போது மார்க்கெட்டில் இருக்கிறது 81,000க்கும் 81,800க்கும் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் வந்து S1 வந்து பார்த்தீங்கன்னா 81,000 அண்ட் S2 வந்து பார்த்தீங்கன்னா 82,000. அப்போது சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல்ஸில் தான் மார்க்கெட் இவ்வளோ வரைக்குமாவது டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நாளைக்கு டைட்டாக இருக்கும். என்னென்னா நமக்கு வந்து இந்த S2 to சென்செக்ஸில் வந்து சப்போர்ட் 2லேருந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் வச்சாலுமே மார்க்கெட் 1200 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் நேற்று மட்டுமே கேப் அப் மட்டுமே இன்றைக்கி நமக்கு பார்க்கும்போது கேப் அப் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸோட வாலடைலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு நமக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் டவுன்ஃபாலிங் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சென்செக்ஸில் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு சென்செக்ஸை வச்சு நம்ம சொல்ல வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் இந்த மூணுலேயுமே நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டிலேயுமே என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம். என்ன அப்படின்னா 3 இண்டெக்ஸஸ்மே இந்தியாவோட ஸ்ட்ராங்கான 3 இண்டெக்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7 வாரம் 1 2 3 6 வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் போயிட்டு இருந்துச்சு. 7வது வாரம் ஒரு இன்சைட் கேண்டில் அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஃபால்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகி மேலே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு புல் பேக்காக இருக்கலாம், இல்லைன்னா ட்ரெண்ட் ரிவர்சலாக கூட இருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டினா தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வீக்லி கேண்டிலை பொறுத்தளவு இன்சைட் கேண்டில் இல்லாமல் டவுன் சைட் கேண்டில் நெகட்டிவ் கேண்டிலும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி புல் பேக் இல்லைன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ நமக்கு நிஃப்டியை பொறுத்தளவு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு பார்த்தோன்னா 56,000. அந்த 56,000ல் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மார்க்கெட் 56,000ல் வந்துச்சு அண்ட் அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி மார்க் பண்ணி வச்சிருந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனால் 25,000ல் நிஃப்டி எக்ஸாக்டாக வந்து 25,000ல் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அண்ட் அதிகபட்சம் போச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து 56,000 வரைக்கும் தான் போகும். அங்கேருந்து திருப்பியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து அடுத்த வாரம் தான் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அப்படிங்கிறனால ரொம்ப வாலடைலிட்டியாக இருக்காது. பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு 56,000 தான். இதை தான் நம்ம இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு 56,000 தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி நமக்கு சப்போர்ட்டுன்னு வரும்போது 55,500 இல்லைனா 55,560 வரைக்கும் மார்க்கெட் நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ நமக்கு இதுதான் 3ஓட ரெசிஸ்டன்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சென்செக்ஸுக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறோங்க, அதை நம்ம ஞாபகம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.